அனைவருக்கும் வணக்கம். NVIDIA RTX Spark SIP என்ற புதிய தொழில்நுட்பம் NVIDIA அண்டு மைக்ரோசாஃப்ட் இணைந்து புதிய சிப்பை டியூன் பாக்ஸ் அளவிலான AI சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கி உள்ளனர். இது பயன்பாட்டுக்கு வரும்பொழுது உங்களது லேப்டாப்பில் இருந்தே டெவலப்பர்களுக்கு இதனை பயன்படுத்த முடியும். இதனை பற்றி ஒரு சிறிய காணொளி விரிவாக்கத்தை காண்போம். DGX Spark பயனாளர் NVIDIA RTX Spark SIP டிபன் பாக்ஸ் அளவிலான AI சூப்பர் கம்ப்யூட்டர். DGX Spark பயனர் வழிகாட்டி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டெவலப்பர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட NVIDIAவின் டெஸ்க்டாப் அளவிலான AI பணி நிலையத்திற்கான ஒரு விரிவான தொழில்நுட்ப கையேட்டை வழங்குகிறது. கிரேஸ் பிளாக்வெல் கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட இந்த சிஸ்டம் பெரிய அளவிலான AI மாடல்களை ஆதரிப்பதற்காக 20 கோர் ARM செயலி மற்றும் 128 கிகாபைட் ஒருங்கிணைந்த நினைவகத்தை கொண்டுள்ளது. இந்த ஆவணம் ஆரம்ப அமைவு செயல்முறையை விவரிக்கிறது. இது பயனர்கள் சாதனத்தை நேரடி உள்ளூர் இணைப்பு மூலமாகவோ அல்லது தொலைவிலிருந்து ஒரு நெட்வொர்க் சாதனமாகவோ உள்ளமைக்க அனுமதிக்கிறது. இது நெறிப்படுத்தப்பட்ட மேம்பாட்டு பணிப்பாய்வுகளுக்காக DGXOS, NVIDIA Sync மற்றும் ஒருங்கிணைந்த ஜூபிட்டர் லேப் சூழல்கள் போன்ற முக்கியமான மென்பொருள் கூறுகளை எடுத்துக்காட்டுகிறது. கூடுதலாக, இந்த வழிகாட்டியில் வெளியீட்டு குறிப்புகள் மற்றும் வன்பொருள் செயல்திறனுக்கான பழுது நீக்கும் ஆலோசனைகள், மின் மேலாண்மை மற்றும் வெப்ப தேவைகள் உட்பட உள்ளன. இந்த சிஸ்டம் ஒரு சிறிய வடிவ காரணிக்குள் உயர் செயல்திறன் கொண்ட AI அனுமானம் மற்றும் மாடல் ஃபைன் டியூனிங்கை எவ்வாறு அடைகிறது என்பதை விரிவான விவரக்குறிப்புகள் விளக்குகின்றன. கட்டமைப்பு மற்றும் செயலிகள். கட்டமைப்பு. DGX Spark CPU மற்றும் GPU இரண்டையும் ஒருங்கிணைக்கும் NVIDIA கிரேஸ் பிளாக்வெல் கட்டமைப்பில் GB1.0 சூப்பர் சிப் உருவாக்கப்பட்டுள்ளது. CPU இதில் 10 Cortex X925 உயர் செயல்திறன் கோர்கள் மற்றும் 10 Cortex A725 கோர்களை கொண்ட 20 கோர் ARM செயலி உள்ளது. GPU இந்த சிஸ்டம் 6144 கூடிய கோர்கள், 5ஆம் தலைமுறை டென்சர் கோர்கள் FP4 ஆதரவுடன் மற்றும் 4ஆம் தலைமுறை RT கோர்களை கொண்ட பிளாக்வெல் கட்டமைப்பு GPU ஐப் பயன்படுத்துகிறது. இது ஒரே நேரத்தில் தரவு பரிமாற்றங்களை செயல்படுத்த 2 காப்பி என்ஜின்களையும் கொண்டுள்ளது. இது AI பணிச்சுமை செயல்திறனை மேம்படுத்துகிறது. வீடியோ செயலாக்கம். இதில் 1x NVENC மற்றும் 1x NVDEC ஆகியவை அடங்கும். நினைவகம் மற்றும் சேமிப்பகம். நினைவகம் CPU மற்றும் GPU-க்கு இடையில் பகிரப்பட்ட 128 கிகாபைட் LPDDR5X ஒருங்கிணைந்த சிஸ்டம் நினைவகம். இந்த மெமரி 256 பிட் இடைமுகத்தை கொண்டுள்ளது. 4266 மெகாஹெர்ட்ஸ் வேகத்தில் இயங்குகிறது மற்றும் 16 சேனல்களில் 273 கிகாபைட் BIOS அலைவரிசை வழங்குகிறது. சேமிப்பகம் சுய குறியாக்க வசதி கொண்ட 1 டெராபைட் அல்லது 4 டெராபைட் NVMe M2 SSD உடன் கிடைக்கிறது. செயல்திறன் திறன்கள். கணக்கீட்டு செயல்திறன். இந்த சிஸ்டம் அனுமானத்திற்கு இன்ஃபரன்ஸ் வினாடிக்கு 1000 டாப்ஸ் ட்ரில்லியன் செயல்பாடுகள் வரையிலும் மற்றும் FP4 துல்லியத்துடன் ஸ்பார்சிட்டி 1 PFLOP பீட்டா FLOP வரையிலான AI கணக்கீட்டையும் செய்யக்கூடியது. மாடல் ஆதரவு. இந்த ஹார்ட்வேர் ஒரே சாதனத்தில் 200 பில்லியன் அளவுருக்கள் வரையிலும் அல்லது
2L ஸ்பார்க் கட்டமைப்பு இணைக்கப்படும்போது 405 பில்லியன் அளவுருக்கள் வரையிலும் AI மாடல்களை இயக்குவதை ஆதரிக்க முடியும். நெட்வொர்க்கிங் மற்றும் இணைப்பு. நெட்வொர்க் கனெக்டெக்ஸ்-7 ஸ்மார்ட் NIC இதில் 2x QSFP போர்ட்கள் உள்ளன. 1 XRJ45 10 GB ஈதர்நெட் போர்ட். வைஃபை 7 மற்றும் ப்ளூடூத் 5.4 வழியாக மேம்பட்ட இணைப்பு வழங்கப்படுகிறது. உள்ளீடு by வெளியீடு போர்ட்கள். பின்புற பேனலில் 4x USB Type-C போர்ட்கள், ஒன்று மின்சாரம் வழங்க பயன்படுகிறது மற்றும் மல்டிசேனல் ஆடியோ ஆதரவுடன் கூடிய 1x HDMI to 1 ஃபேட் கனெக்டர் ஆகியவை உள்ளன. உடல் மற்றும் மின்சார விவரக்குறிப்புகள். வடிவமைப்பு. இந்த சாதனம் 150 மிமி, நீளம் x 150 மிமி, அகலம் x 50.5 மிமி, உயரம் அளவும் 1.2 கிலோ 2.6 பவுண்ட் எடையும் கொண்ட ஒரு சிறிய டெஸ்க்டாப் ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ஆகும். மின்சாரம். இதற்கு 240 வாட் வெளிப்புற மின்சாரம் தேவைப்படுகிறது. GB10 சிஸ்டம் ஆன் சிப் SoC 140 வாட் வெப்ப வடிவமைப்பு திறனை TDP கொண்டுள்ளது. மீதமுள்ள 100 வாட் திறன் SSD. நெட்வொர்க் அடாப்டர்கள் மற்றும் USB-C போர்ட்கள்.